எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு தெரியுதுங்களா? இந்த பிரிட்ஜை பார்த்தாவே தெரிஞ்சுக்குவீங்க. திருச்சியில் தாங்க இருக்கோம். திருச்சி கொள்ளிடம் காவேரி ஆற்று பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா திருச்சி நகரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 400 வருஷம் பழமையான கோயிலுங்க. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது தாங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கிழக்கு திசையில் இருக்க நுழைவாயில் தாங்க. இந்த வழியாக தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். இந்த நுழைவாயில் வழியாக போனோன்னா ஒரு நீண்ட மண்டபத்தை கடந்து தாங்க கோயிலுக்கு போகணும். இந்த கோவிலோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கண்ணனூர் மற்றும் கண்ணபுரம்ன்ற பேர்லேயும் அழைக்கப்படுதுங்க. இந்த கண்ணனூர் பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் வந்து அவரோட தங்கைக்கு சீதனமாக கொடுத்த நகரங்க. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் இந்த இடம் அழிஞ்சு வேம்பு காடாக மாறி இருக்குங்க. தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் உருவாயிருக்குங்க. அந்த காலகட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுக்கிறதுக்கோசரம் கண்ணனூரில் வந்து முகாமிட்டிருக்காங்க. அப்போ இந்த அம்மனை வழிபட்டு போரில் வெற்றி பெற்றால் கோயில் கட்டி தருவதாக சபதம் எடுத்து போரிலும் வெற்றி பெற்று இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த வரலாற்று சான்றுகள் படி 1706ஆம் வருடம் கட்டப்பட்ட இந்த அம்மன் கோயில் தாங்க இப்போ நம்ம வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக வழிபட்டுருக்கோம். இந்த 400 வருட பழமையான கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தாங்க கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக தாங்க உள்ளே போவோம். ஆனால் இந்த கோவிலில் அப்படி இல்லைங்க. வேறு வழியில் போயிட்டு வெளியில் வரும்போது தாங்க ராஜகோபுரம் வழியாக வெளியே வருவோம். சாமியை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ராஜகோபுரம் வழியாக வெளியே வரும்போது கோபுரத்தை பக்கத்தில் காமிச்சு உங்களுக்கு அதனோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேங்க. மற்ற கோயில்கள் மாதிரி மதிய நேரத்துலலாம் நட சாத்துறது இல்லைங்க. இந்த கோயில் காலையில் 5:30 மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு 9 மணிக்கு தாங்க நட சாத்துறாங்க. அதனால் நீங்கள் முழு நாளுமே வந்து இங்கே பார்க்கலாம் சாமியை. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து பூச்சொரிதல், முடிக்காணிக்கை செலுத்துதல், கரும்பு தொட்டில் சுமத்தல் மற்றும் அக்னி சட்டி எடுத்தல் போன்றவற்றை நேர்த்தி கடனாக செய்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து ஆடு கோழி இல்லாமல் கூட காணிக்கையாக செலுத்துகிறாங்க. பாருங்கள், இந்த போர்டில் அப்படி தான் போட்டிருக்கு. இந்த பக்கம் வந்து கரும்பு தொட்டில் காணிக்கை செலுத்தும் இடம். இன்றைக்கி வீக்கெண்டுனால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க சாமி தரிசனத்துக்கு. அதனால் 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு உள்ளே. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க சாமியா. சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மூலஸ்தானத்தில் சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்க மாதிரி தாங்க காட்சி அளிக்கிறாங்க நமக்கு. மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்க தங்க மூலம் பூசப்பட்ட கோபுரத்தை தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா மற்ற கோயில்கள் நடக்கிற மாதிரி மூலஸ்தானத்தில் இருக்க விக்கிரகத்துக்கு அபிஷேகம் எப்போவுமே நடக்காதுங்க. பிடிச்சவருக்கு மட்டும்தாங்க அபிஷேகம் நடக்கும். ஏன்னா இங்கே இருக்க விக்கிரகம் வந்து கல்லோ இல்லை உலோகமோ கிடையாதுங்க. வேப்ப மரம் மற்றும் மூலிகைகளால் ஆனது. அதனால தான் இங்கே அபிஷேகம் நடக்கிறதில்ல. மூலஸ்தானத்துலேருந்து சாமி பார்த்துட்டு வரும்போது இந்த மண்டபம் வழியாக தாங்க வெளியே போகணும். இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபங்க. இதில் பிரசாத கடைகள் நிறையா இருக்குது. கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தான் இங்கே எல்லாருமே போகிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நடக்கிற பூச்சொரிதல் விழா, தேர் திருவிழா மற்றும் ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்களுங்க. அந்த டைம்லலாம் வந்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கட்டுக்கடக்காமல் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயிலை உள் சுற்றுப்பிரகாரத்தில் ஒரு சுற்றி வந்து இந்த கிழக்கு ராஜகோபுரம் வாசல்கிட்ட வந்துட்டாங்க. பாருங்கள், இங்கேருந்து மூலஸ்தானத்தை பார்க்கலாம். நம்ம இந்த நுழைவாயிலிட்டிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கோயில் மூலஸ்தானம். போகிற வழியே பாருங்கள், இந்த மண்டபமே எப்படி 2 பக்கமும் தூண்கள், பிரம்மாண்டமான தூண்கள்ங்க. அந்த காலத்துலலாம் வரும்போது நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம நேரடியாக இந்த வழியாக தாங்க போவோம் சாமியை பார்க்குறதுக்கு. இப்போல்லாம் கூட்டம் அதிகமாகிட்டனால வேறு வழியாக சுற்றி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம்லாம் விட்றதில்ல. எல்லாம் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சும்மா தான் பார்க்க முடியும் உங்களுக்கு. இந்த பக்கம் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கொடிமரம் பாருங்கள், பிரம்மாண்டமான கொடிமரம், இந்த கோயில் கொடிமரம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக உள்ளே நுழையாமல் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் திரும்பி போகும்போது தாங்க, ரிட்டன் போகும்போது தாங்க இந்த கோபுரம் வாசல் வழியாக போகிறோம் வெளியில். அப்படியே வெளியே போகலாங்க. இந்த கோயிலிருந்து வெளியில் வந்துட்டங்க. அப்படியே இப்போ இந்த ராஜகோபுரத்தை முன்னாடி வியூவில் இருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த கோவில் கட்டியே 400 வருஷம் இருந்தாலுமே இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் கட்டி 2022ஆம் வருஷம் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட பழைய கோபுரத்தை இடிச்சிட்டு 2015ஆம் வருஷம் கட்ட ஆரம்பித்து 2022ஆம் வருஷம் முடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 வருஷம் ஆயிருக்குங்க இந்த ராஜகோபுரம் கட்டி முடிக்கிறதுக்கு. இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 108 அடிங்க. அதே மாதிரி இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா 7 நிலைகள் கொண்ட கோபுரங்க, 7 அடுக்கு உள்ளது. கோபுரத்தோட நீளம் பார்த்திங்கன்னா 60 அடிங்க, அகலம் வந்து 43 அடி. இந்த கோபுரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்கள் வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோபுரத்தை பக்கமாக பார்க்கும்போது எவ்வளோ வேலைப்பாடுகள் பார்த்தீங்களா.
எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இந்த ராஜகோபுரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அம்மன் சிலைகள் தாங்க. சரிங்க, நம்ம இந்த கோயிலேருந்து அப்படியே வெளியே போகலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் வீடியோவை எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சேனலை. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.